கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆம், கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். தீமை நின்று நம்மை ரட்சிக்கிற தேவன் நம்மை காப்பார். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிப்போம். அப்பொழுது சோதனைக்குட்பட மாட்டோம். சோதிக்கப்பட ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் நமக்கு இடம் கொடுக்க மாட்டார். எனவே எந்த சோதனை வந்தாலும் அதை ஆண்டவர் தாமே நாம் அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிற தேவனாயிருந்து நம்மை பாதுகாப்பார். எனவே அவரையே அண்டிக் கொள்வோம், அவருக்காக வாழ்வோம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான இயேசுவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவர் மீதும் உடைய கரம் ஆண்டவரே அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதிக்கும் உடைய செட்டையின் நிழல்ல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் பிள்ளைகளை பாதுகாத்துக்குங்க. எங்கள் எல்லையில் இருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உடைய இரத்தத்தால் மூடி பாதுகாக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். உடைய கரம் எங்கள் அனைவரையும் வழி நடத்தட்டும், பாதுகாக்கட்டும். நீரே எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, நீர் எங்களை பாதுகாக்கிறீர். நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.